வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்போட 7th மேட்ச் நெதர்லாண்ட்ஸும் நேபாள்ஸும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா June 4th 9 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேலஸ் ஸ்டேடியம் டாலஸில் தான். பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 12 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 8 தடவையும் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 4 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 165 பதிவாயிருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது. அண்ட் டாஸ்டன் மேண்ட கேப்டன் கண்டிப்பாக பேட்டிங் தான் சூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த கிரவுண்ட்லேயுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அந்த ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணும்போது நெதர்லாந்து 65% வின் பண்ணுறதுக்கும் நேபாள் 35% வின் பண்ணுறதுக்குமே பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 10+1 காம்பினேஷனில் 80%, 7+4 20% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஹெட் பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் 11 தடவை மோதிருக்காங்க. அது நெதர்லாந்து 6 தடவையும் நேபாள் 5 தடவையுமே மோதிருக்காங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்றதை ஆன் டைமில் பார்ப்போம். பட் நெதர்லாந்து ஒரு கொஞ்சம் ஹையாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கம்பைன் டீமாக நம்ம எடுத்துகிட்டு போனால் வின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணதும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் யாரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் லிவேட்டை பொறுத்தவரைக்கு 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 112 ரன் 37 ஆவரேஜ் 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் டாப் ஆர்டருமே வரதால் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். அதேமாரி மேக்ஸ்வெட் 10 மேட்சஸ் ப்ளே பண்ணி 140 ரன் 16 ஆவரேஜ் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ரோஹித் பவரை பொறுத்தளவுக்கு 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 126 ரன் 31 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இவர்கிட்ட அதே மாதிரி 30 to 40 ரன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல சாய்ஸாக இருப்பார். லீட்ஸ் நேபாளுக்கு அகேன்ஸ்டாக 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 123 ரன் 61 ஆவரேஜ் ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவர் தான் மோஸ்ட்லி எல்லாமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. நாமளுமே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் குஷால் போர்ட்டல் பொறுத்தளவுக்கு 6 மேட்சஸ் ப்ளே பண்ணி 833 ரன் 38 ஆவரேஜ் வச்சுருக்காரு. இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அண்டு கிங்மாவை பொறுத்தளவுக்கு 6 மேட்சஸ் ப்ளே பண்ணி 6 விக்கெட். அண்டு எல்ஸ்பர்ட்டை பொறுத்தளவுக்கு 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 97 ரன் 48 ஆவரேஜ் 4 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வரப்போ கண்டிப்பாக ஃபேண்டசி பாயிண்ட்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இவங்களாம் ஆன் டைமில் பார்ப்போம். அதுக்கு அந்த மாதிரி நம்ம பிளேயருமே எடுத்துகிட்டு போவோம். குஷால் மேலாம் 5 மேட்சஸ் ப்ளே பண்ணி 107 ரன் 35 ஆவரேஜ் 8 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் 8 மேட்சஸ் ப்ளே பண்ணி 140 ரன் 70 ஆவரேஜ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தோட பாசிபிள் 11 மைக்கேல் லிவிட் அண்ட் மேக்ஸ் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இந்த கிரவுண்டில் சூப்பர் ரெக்கார்டு இருக்குது. அண்ட் ரீசன்ட் ஃபார்மிங் சூப்பராக இருக்குது. ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் மஸ்ட் பிக். கேப்டன் வைஸ்க்குன்னா கூட நீங்கள் ஸ்மால் லீகில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் போத் இன்னிங்ஸுமே சேஃபாக எடுத்துகிட்டு போவாங்க. மேக்ஸ்வெட் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பட் அகெயின்ஸ்ட் நேபாள் எந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நேபாளோட பவுலிங் சூப்பராக இருக்கும். மேபி டாப் ஆர்டரில் வரும்போது அவுட்டை கூட ஆகலாம். இவருமே பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. பட் எந்த அளவுக்கு பவுலிங் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. ஸோ மேக்ஸ்வேர்டை பொறுத்தளவுக்கு பேட்டிங் செகண்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு விடியில் அடிச்சா ஃபோக்கஸ் பண்ணலாம். விக்ரம் சிங் இவருமே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு ரீசெண்டாக. அது மட்டும் இல்லாமல் இவருமே பவுலுமே பண்ணுவார். ஸோ பார்த்தீங்கன்னா டாப் ஆட 3 பேருமே நல்ல பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ப்ராப்ளம் என்னென்னா பவுலிங் ஆப்ஷன் நிறையா இருக்கும்போது எந்த அளவுக்கு யாருக்கு ஃபுல் ஓவர் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. ஸோ லைனப்புக்கு வந்ததுக்கப்புறம் யார் பிக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் மேக்ஸ்வெட் அண்ட் விக்ரம் சிங் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டிங் செகண்டில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் மிடில் ஆர்டர்ஸாக ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் சைப்ரன் இவருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி பார்த்தோம் 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டுமே எடுத்துருக்காரு. அண்ட் ரீசெண்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரிஸ்கி சாய்ஸில் இவர் நீங்கள் ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்லாம் இனிஷியலாக விக்கெட் விழுந்தாங்கன்னா மிடில் ஆர்டர் பொறுத்தளவுக்கு இவர் பேட்டிங்லையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்லையுமே விக்கெட் எடுத்துக்க முடியும். அதனால் ஜிஎல்ல கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. லீட்ஸ் சொல்லவே தேவையில்ல. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக். காமனாக எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சேஃப் சாய்ஸ். 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங்லையுமே டாப் ஆர்டரில் வரதால் ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஒரு 70 to 80% தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. எட்வர்ட்ஸ் பேட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயர் வராது. எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. பட் நல்ல பிளேயர். ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ எனிவே
டாப் ஆர்டர் விக்கெட் அப்படின்ற மாதிரி டீம் போட்டேன்னா அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல சாய்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கீப்பிங்லேயுமே இவரால் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். தேஜா திடமணி. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஜிஎல்ல ஸ்மால் லீக்கில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். லோகன் வார்ன்பிக் மஸ்ட் பிக் 4 ஓவர் பவுல் பண்ணிவிடுவார். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்தாலுமே வந்து 20+ ரன்ன்றதை சாலிடாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பவர் பிளேயில் இவர் தான் பவுல் பண்ணுவார். டெத் ஓவர்லையுமே இவர் தான் பவுல் பண்ணுவார். ஸோ மஸ்ட் பிக் பிளேயரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பிரிங்கிள் நல்ல சாய்ஸ். பேட்டிங்லேயுமே நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், பவுலிங்லேயுமே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவர் பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி விக்கெட் வந்து நிறைய எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து ரிஸ்கி சாய்ஸில் கண்டிப்பாக இது மாதிரி பிளேயர் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வின் பண்ணுறதான பாசிபிலிட்டி இருக்கும். பால் வான் பிக்கிறன். ஸோ எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து எடுத்து இருக்காரு ரீசெண்டாக ப்ளே பண்ண எல்லா மேட்சஸ்லையும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 4 ஓவர் பவுல் பண்ணுவார். இவருமே டெத் ஓவரில் பவுல் பண்ணுவார் அண்ட் பவர் பிளேயும் பவுல் பண்ணுறதால இந்த டீமை பொறுத்தளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக் பிளேயராக இவருக்கு எடுத்தே ஆகணும். போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கிறங்க. பவுலிங் ஃபஸ்ட்னால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். கிங்மாவை பொறுத்தளவுக்கு இவருமே நல்ல சாய்ஸ் தான். ஸோ விக்கெட்டை எடுத்தால் பார்த்தீங்கன்னா 3-4 எடுப்பார், இல்லைனா விக்கெட் லெஸ்ஸாக போவார். அது மாதிரி பிளேயர் தான். ஸோ சேஃபாக போகிறப்ப பவுலிங் ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவோம், பவுலிங் செகண்டாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்தவரை யார் நீங்கள் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் லிவிட், லீட்ஸ், எட்வர்ட்ஸ். ஸோ சைப்ரண்டை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஆப்ஷன் எது வேணால் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்போதைக்கு எடுத்துகிட்டு போவோம், 4 பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வான் பிரேக், வான் வீக்கெண்ட் அண்ட் கிங்மா, இவங்களே நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இவங்களை இந்த 7 பேர்லேருந்து கண்டிப்பாக வந்துட்டு ட்ரீம் 11 பொறுத்தவரை 4-5 பேர் வந்துட்டு ட்ரீம் 11 டீமில் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இவங்கள தான் வந்து ஒரு 80 to 90% இவங்கள தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்களை நீங்கள் ட்ராப் பண்ணால் தான் ரிஸ்க்கு. சப்போஸ் நம்ம செலக்ட் பண்ணி பாயிண்ட் எடுக்கணும்னா கூட அந்தளவுக்கு ரிஸ்க்கில் முடியாது. ஏன்னா காமனாக எல்லாருமே இவங்களை பிக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேபாளோட பாசிபிள் 11 குஷால் போட்ரல் அண்ட் ஆசிக் ஷெஃப் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. குஷால் போட்ரலை பொறுத்தவரைக்கு ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது. பட் பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேட்டிங் செகண்ட்னா தாராளமாக நீங்கள் மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போகலாம். பேட்டிங் ஃபஸ்ட்னால் நீங்கள் மேபி ஃப்ளாப் ஓவர் அப்படின்ற காம்பினேஷனில் கூட டீம் எடுத்துகிட்டு போகலாம். ஆசிஃப் பொறுத்தளவுக்கு நல்ல சாய்ஸ். ஸோ கன்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா 30+ எடுத்துகிட்டு இருப்பார். பட் இப்போ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 2 to 3 மேட்சஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் இருந்திருக்கு. பட் நல்ல பிளேயர். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் எப்படி இந்தியன் டீமில் விராட் கோலி மாதிரி இருக்கிறோம் அதுமாதிரி பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆசிஃபை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஆசிஃப் மஸ்ட் பிக். ரோஹித் போத்தல் ஸோ சொல்லவே தேவை. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இவர்கிட்ட வந்து 30 to 40 ரன் என்னன்றதை செகண்ட் பேட்டிங்கில் எடுத்து கொடுக்க முடியும். பேட்டிங் ஃபஸ்ட்னால் கண்டிப்பாக வந்துட்டு 100 கூட அடிக்க முடியும். அது மாதிரி குவாலிட்டி பிளேயர். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் தான் கம்மியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் பவுலுமே பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து பிச்சு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இவர்கிட்ட வந்து ஓவருமே எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங்கில் வந்து ஒரு 30 to 40 ரன் அண்டு விக்கெட்டில் பவுல் பண்ணி 1 or 2 விக்கெட் எடுத்தால் கூட போதும், நமக்கு ஃபேண்டசி தேவையான பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மேட்ச்சை ரிஸ்க் எடுத்து ஒரு டீம்லேயாவது இவர் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல சாய்ஸாக இருக்கும். அண்ட் போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் வந்துட்டு மஸ்ட் பிக்கில் எடுத்துக்கோங்க. கல்சன்ஜா ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். ஸோ கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு பவுலிங்கை பொறுத்தளவுக்கு இவர்கிட்ட மினிமம் 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். மேபி விக்கெட் எடுத்தால் ஓவர் கூட 4 ஓவர் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்லேயுமே நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். ஸோ மேபி வந்து குஷால் போட்டல் அண்ட் ஆசிஃப் ஷேக் 2 பேர் ஃப்ளாப் ஆகுங்கிற மாதிரி டீம் போட்டேன்னா அந்த டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குஷால் மெல்லா கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ எதனால் மஸ்ட் பிக்ன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவங்க டீமில் இருந்தே ஆகணும். கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. திபேத்ரா சிங் ஸோ மஸ்ட் பிக் பிளேயர். 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங் வந்தாலுமே குயிக்காக அடிக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதுதான் மெயின். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டீம் தெரியல. ஸோ ஏதோ டீம் கூட ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2020 மேட்ச்சு தான் கம்மியான பாலி. சரி 12 பாலே 50 அடிச்சிருந்தார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 6 சிக்ஸுமே இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மஸ்ட் பிக் பிளேயர். பேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் அண்ட் பவுலிங்லேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்மே சூப்பராக தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. சந்தீப் ஜோரா ஸோ ஜியில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கில் வேண்டாம்.
காமி. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனில் தான் இருக்கார், பட் குவாலிட்டி பவுலர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பவுலிங் ஃபஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. பவுலிங் செகண்டாக நீங்கள் ஃபஸ்ட் பால் பண்ணுற ஃபாஸ்ட் பாலருக்கு நீங்கள் போகலாம். லலித் ராஜ்வன்ஷி பொறுத்தவரைக்கு மினிமம் 1 விக்கெட் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா விக்கெட் என்னதை மல்டிபிளாக கன்வெர்ட் பண்ணலாம். பவுலிங் செகண்ட்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபஸ்ட்னா நீங்கள் ஃபாஸ்ட் பாலருக்கே போகலாம். கரன்சியோட ஃபார்மே ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது. பட்டு இந்த டீமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்திருக்காங்க. அதனால் இவங்களோட ஃபார்மே வந்து டவுனில் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கரன்சியில் கண்டிப்பாக வந்துட்டு பேட்டிங்லேயுமே ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் பால் பண்ணால் எடுத்துக்கோங்க. பவுலிங் செகண்ட் பண்ணால் ஆல்ரவுண்டர்ஸையும் அண்ட் ஃபஸ்ட் பால் பண்ணுற ஃபாஸ்ட் பாலருமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பிரட்டிஸ் ஜிசியை பொறுத்தளவுக்கு நல்ல பவுலர், பட் எந்த அளவுக்கு வந்துட்டு விக்கெட் எடுக்க முடியுன்றதான் தெரியல. எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணிட்டு போயிடாங்க. அது இல்லாமல் பவர் பிளேல பவுல் பண்ணுவோம், டெத் ஓவரில் பவுல் பண்ணதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இனிஷியல் விக்கெட் விடும் அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா அதில் மட்டும் ஒரு பிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டீமோட பிளேயர்ஸ் பேட்டில் பார்ப்போம். ஆரியன்டட் குஷால் மல்லா கிட்ட 2 தடவை அவுட் ஆகிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 பால், ஃபஸ்ட்டு பால்லே 2 தடவையுமே அவுட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், குஷால் மல்லா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஸ்ட் பிக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் மைக்கேல் லிவிட்டுமே பார்த்தீங்கன்னா குஷால் மல்லா 8 பால் போட்டு 3 ரன் கொடுத்து 2 தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் கரன்சி கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் மேக்ஸோட பார்த்தீங்கன்னா கரன்சி கிட்ட 2 தடவை அவுட் ஆகிருக்காரு. குஷால் மேலா கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. பிரஸ்டீஜ் கிட்ட ஒரு தடவை. அதனால தான் சொல்கிறேன், குஷால் மேலே கண்டிப்பாக மஸ்ட் பிக்கு. அண்ட் கரன்சியுமே நல்ல பவுலர் தான். ஏன்னா இவங்களாம் நல்ல பவுலர். மேபி லாஸ்ட் 2-3 மேட்ச் வந்து ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் அப்படி இருக்காது. கண்டிப்பாக வந்து இவங்க வந்து நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் எட்வர்ட்ஸை பொறுத்தளவுக்கு திபேந்திர சிங் கிட்ட ஒரு தடவையும் பிரஸ்டீஜ் கிட்ட ஒரு தடவையுமே அவுட் ஆகிருக்காரு. விக்ரம் சிங் அபிஷேக் போனவர் கிட்ட ஒரு பாலுக்கு ஃபேஸ் பண்ணி ஒரு தடவையுமே அவுட் ஆகிருக்காரு. விக்ரம் சிங்கோட ஃபார்ம் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது. தேஜாவை பொறுத்தளவுக்கு குஷால் மல்லா கிட்ட ஒரு தடவையும் பிரஸ்டீஜ் ஜிசி கிட்ட ஒரு தடவையுமே அவுட் ஆகிருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் ஸ்டேட்ஸை பார்த்தாலே தெரியும் குஷால் மேலே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. அதனால தான் சொல்கிறேன், ஜிஎல்ல கூட நீங்கள் வர கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் குஷால் போட்டல் கிங் மேக்கிட்ட 3 தடவை அவுட் ஆகிருக்காரு. ஓரளவுக்கு ஸ்கோருமே பண்ணியிருக்காரு தான். ஸோ இதெல்லாம் பார்ப்போம், ஆன் டைமில் அதுக்கு அந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணும். அண்ட் குஷால் மேலே பார்த்தீங்கன்னா சைபந்தர் கிட்ட 2 தடவையும் அயன்டாட் கிட்ட ஒரு தடவையுமே அவுட் ஆகிருக்காரு. அண்ட் ஆஷிப் ஷேக் கிங் மேக்கிட்ட 2 தடவை, லிவிட் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் கரண் சிங் பிலிட்ஸ் கிட்ட ஒரு தடவை ஒரு பால் ஃபேஸ் பண்ணி ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் ரோஹித்தை பொறுத்தளவுக்கு லிவிட் கிட்ட ஒரு தடவையும் சைப்ரான் கிட்ட ஒரு தடவையுமே அவுட் ஆகிருக்காரு. ஸோ என்ன தான் சொல்கிறேன், லிவிட் அண்ட் சைப்ரான் கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஒரு மஸ்ட் பிக், இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிவிட்டை பொறுத்தவரைக்கும் டாப் ஆர்டர் ஓப்பன் பண்ணுறது அண்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதால கண்டிப்பாக மஸ்ட் பிக். கேப்டன் வைஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் குல்சன்ஜாவை பொறுத்தளவுக்கு அயன்டாட் கிட்ட 10 பால் ஃபேஸ் பண்ணி 6 ரன் அடிச்சுட்டு ஒரு தடவை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் ஸ்டாட்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஓன் டைம் கிரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங்கிறது நிறையா இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டனா ஸ்மால் லீக்கில் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட்ஸ், வான் பிரேக், திபேந்திர சிங் அண்ட் மேக்ஸோல். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்கியாக போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித், குஷால் மல்லா, போர்ட்ரல் அண்ட் ஷேக். இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜாக கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்காங்க. பட் குவாலிட்டி பிளேயர்ஸ். கனடா சொல்கிறேன், இவங்கள நீங்கள் ஜிஎல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பர்டிகுலர் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இன்னொரு அட்வான்டேஜாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டீம் பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சேஃபாக தான் போயிருக்கும். லீட்ஸு கேப்டனும் வான் பிரேக்கை வந்து வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் லிவிட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் குஷால் மேலாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திபேந்தர் சிங்குமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இது இந்த மேட்சை பொறுத்தவரை நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பவுலிங் சைடில் போனோம் அப்படின்னா வான் பிரேக்ன்றது கண்டிப்பாக வந்து மினிமம் 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக அவருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஜிஎல் டீம் பார்ப்போம். ஜிஎல் டீம் 1 லீட்ஸ் கேப்டன் அண்ட் வான் பிரேக் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் ஆல்ரவுண்டர்ஸ் பேட்ஸ்மேனை ஃபோர்ஸ் பண்ணி டீம் போயிருக்கும். And GL Team 2 leads captain and Divendra Singh vice captain. GL Team 3, GL Team 4 and GL Team 5. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.